காசார்வாடியில் C2 சிக்கன் சாப்பிட்டு வந்தோம். நார்மல் சிக்கன் மாதிரி இல்லை, இது சூப்பராக இருக்குது. எவ்வளோ சாப்பிட்டாலும் தெரியல, சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்குது. சூப்பராக இருக்குது. ப்ரைஸும் கொஞ்சம் நல்லா ஓகேவாக தான் இருக்குது. டெய்லி இங்கே தான் வரும், நல்லாயிருக்கும். ரேட்டெல்லாம் அஃபோர்டபுள் தான். நாங்கள் சிக்கன் விங்ஸு, சிக்கன் பக்கெட் சிக்கனு, ஃபிங்கர் சிப்ஸு எல்லாமே நல்லா தான் இருக்கும். காசார்பாடியில் இந்த மாதிரி கடை தான் இருக்கும். KFCயோட டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா C2 சிக்கன். நேற்று ஆக்சுவலாக ஒரு ட்ரீட்காக இங்கே வந்திருந்தோம். ஸோ டேஸ்ட் வைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் சிக்கன் சாண்ட்விச், சிக்கன் பாப்கார்ன், மயோனஸ், மொஜிட்டோ எல்லாமே வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இனிமேல் ட்ரீட் என்ன கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஷாப் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரெகுலர் விசிட்டட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, வெஜ்ஜு ஃப்ரை ரைஸு, அப்புறம் பாப் சிக்கனு, அப்புறம் சிக்கன் ஃபுல் பாக்ஸ் ஒன்று வாங்குகிறேன் ரெகுலராக இங்கே. டேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக நல்லா இருக்காண்ணா சாப்பிட்றதுக்கு. ஃபேமிலியாக வந்து விசிட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா வியாசர்பாடியில் இருக்குது. ஸ்ரீராம் வித்யா ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நியரஸ்ட் லொக்கேஷன் தான். மெயின் ரோடுக்கு இருக்கிறதால வந்து இட்ஸ் ரீச்சபிள். கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ஜாய். என்னோட பேர் ஜான் ஹென்ரி. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிச்சிருந்தேன். நான் ஷிப்பில் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஒரு பார்டெண்டராக. சரி, அதுக்கப்புறம் நம்ம எதனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணும்போது பிஸ்னஸ் தமிழாக பார்த்தேன். அவரை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருந்தேன் பிஸ்னஸ் தமிழால். அப்போ வந்து இந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ நான் வந்து கிரில் நைன்ஸ் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன். வீகா குரூப்ஸில் வந்து கிரில் நைன்ஸ் தான் ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணது. அதில் அந்த மாஸ்டர் பிளான் 2.5 lakhs எடுக்கலாம் அப்படின்னு தான் என்னோடய பிளானு. ஆனால் வந்து அதுக்கப்புறம் C2 சிக்கன் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அப்கமிங் பிராண்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் காஸ்ட் வைஸும் சரி, லேபர் காஸ்ட்டு எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்தாங்க C2 சிக்கன் வந்து. ஏன்னா கிரில் நைன்ஸ் வந்து ஓப்பன் கிச்சனாக இருக்கும். C2 சிக்கனில் வந்து நம்ம க்ளோஸ் கிச்சன் வச்சுக்கலாம். அதுவே வந்து ஒரு மேஜர் ஒரு பெரிய பார்ட்டே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் கிரில் நைன்ஸ்லேருந்து நான் C2 சிக்கன் போனேன். இப்போ வரைக்கும் ஒரு 20 days ஆயிருக்கு. 20 days கழிச்சு தான் வந்து இப்போ நம்ம ரிவ்யூவே கொடுக்குறோம். இப்போ வரையும் நல்ல ஒரு அப்ரோச் தான். கெஸ்ட்டு எல்லா பப்ளிக்லேருந்து எல்லாருமே நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க. டெய்லி நம்ம வந்து ஒரு 3,500 தான் வந்து நம்ம மெட்டீரியல்ஸே வந்து செலவு பண்ணுறோம். எக்ஸ்பென்ஸ்ன்றதே இவ்வளோ தான், 3,500 தான். அதில் வந்து நமக்கு எப்படியும் ஒரு 5,500 அபவ் வரும், கொஞ்சம் வரும், 6,000க்குள்ளே வந்துடும். இப்போ வரைக்கும் நம்ம வந்து அதை ரொட்டேஷனில் தான் வச்சுருக்கோம். அந்த மணியை டெய்லி நம்ம வந்து ஒரு 2,500 வந்து சேவிங்ஸாக வச்சுக்கிறோம். ஏன்னா ரெண்ட் பே பண்ணணும். நம்ம ஓனாக வச்சுருந்தோம்னா நமக்கு அந்த காசு வந்து நமக்கு ப்ராஃபிட்டபிள் தான். ஆனால் நம்ம ரெண்ட்டாக நம்ம போகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கு ரெண்ட் பே பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஹோம் எலக்ட்ரிசிட்டியோட கமர்ஷியல் எலக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மந்த்லி வந்து உங்களுக்கு ஒரு 50,000 to 55,000 வந்து ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, லேபர் இது மூணுக்குமே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வர எடுக்கிற சேல்ஸில் வந்து ப்ராஃபிட் எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அதுலேருந்து உங்களுக்கு ₹1 வந்தாலும் ப்ராஃபிட் தான், இல்லை ₹1,00,000 வந்தாலும் ப்ராஃபிட் தான். ஆனால் மேக்ஸ் டு மேக்ஸ் 50,000லேருந்து 60,000க்குள்ளே வந்து உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இருக்கும். ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, லேபர் இது மூணுமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஏரியாவோட சரௌண்டிங் வந்து பெரம்பூர், வியாசர்பாடி இதோட மிடில் தான் நம்ம இருக்கோம். ஜீவா ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கோம். ஸ்ரீவித்யா ஸ்கூல் இருக்குங்க, பின்னாடியே ஸ்ரீவித்யா காலேஜ் இருக்குது. இது கரெக்டாக வந்து ஆனுவல் மந்தோட லீவ் டைம். இந்த ஆனுவல் மந்தோட லீவ் டைம்ன்றதுனால இந்த 2 மாதமும் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே க்ளோஸ். ஜூன்லேருந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ ஜூன்லேருந்து கண்டிப்பாக வந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸோட வெல்கமிங் இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களோட இதை எதிர்பார்க்கலாம், அவங்களோட வரவேற்பை எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம பப்ளிக் நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற ஆளுங்க எல்லாருமே வந்துருக்காங்க. டெலிவரிஸ் எல்லாம் நம்ம ஃப்ரீ டெலிவரிஸ் தான் பண்ணுறோம். இன்ன வரையும் நம்ம வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து கனெக்ட் பண்ணலை. அதில் மெயினாக வந்து ஏன் கனெக்ட் பண்ணல அப்படின்ற ஒரு காரணம் வந்து ரிவ்யூஸ் வந்து நமக்கு எதனா அஃபெக்ட் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இன்னும் கனெக்ட் பண்ணலை. ஏன்னா அவங்க ஸ்விக்கிலேருந்து நம்ம ப்ராடக்ட் சீக்கிரமாக போயிருக்கலாம், நம்ம ப்ராடக்ட் மேலே எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அவங்க ரீச் பண்ணுற கெஸ்ட்டை போய் ரீச் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கூட நமக்கு ரிவ்யூஸ் வந்து கம்மியாகிடும். அப்போ நமக்கு அந்த ரிவ்யூஸ் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இன்ன வரைக்கும் ஹோம் டெலிவரிஸ் பண்ணிருக்கேன். சரௌண்டிங் 1 kilometer ஃபுல்லாக ஃப்ரீ ஹோம் டெலிவரிஸ் தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தாண்டிச்சுன்னா ஒரு ₹20 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கிறேன். நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நானும் என்னோட ஷெஃப் ஒருத்தர் இருக்கார், சந்தீப் என்ற சண்டு. தங்கமான பையன், தரமான பையன், சூப்பர் பையன். நல்லா அவன் இதுக்கு முன்னாடி கடலூர் C2 சிக்கனில் வேலை செஞ்சுருந்தான். இப்போ வந்து நம்ம அவுட்லெட்டில் நம்ம வேலை செஞ்சுட்ருக்கோம். இப்போ ஒரு டீமாக வராங்க, ஒரு 6 to 8 பீப்புள்ஸ் வந்து கேதரிங்காக வராங்கன்னா அவங்க ₹1,000 மேலே அவங்க வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். நாங்கள் அதே மாதிரி ரேவன் சார், ரமேஷ் சார், விக்கி சார்கிட்ட நான் இன்னும் பேசலை. ரேவன் சார்கிட்ட பேசியிருக்கேன், ஆனால் ரேவன் சாரை பார்த்ததில்லை. ரமேஷ் சார்கிட்ட பேசியிருக்கேன், பார்த்துருக்கேன். நல்லா சூப்பரான ஆள், செம சப்போர்ட்டிவான ஆள். ரேவன் சாரும் நல்ல சப்போர்ட் தான். ஆனால் நான் அவரை மீட் பண்ணி நேரில் பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கூட கிடைக்கல. விக்கி சார்கிட்டையும் பேசுகிறதுக்கு இன்னும் சான்ஸ் கூட கிடைக்கல. கண்டிப்பாக நான் அவங்கள மீட் பண்ணி பேசினா தான் கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ண முடியும்.
நம்மக்கிட்ட வந்து 2 4 சீட்டர்ஸ் இருக்குது, 4 2 சீட்டர்ஸ் இருக்குது. அட் அ டைமில் வந்து ஒரு 60 மெம்பர்ஸ் வந்து இங்கே டைன் இன் பண்ணலாம். டேக் அவேக்கு தனியாக பிளேசஸ் இருக்குது, அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கும் பிளேசஸ் இருக்குது. இது இல்லாமல் நம்ம ஹோம் டெலிவரிஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். மக்கள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றது வந்து மினி பக்கெட் தான். அந்த சேல்ஸ், அந்த காம்போ கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 தை பீஸ் 2 லெக் பீஸ் மினி பக்கெட்டில் வந்துடும். 249 தான் நம்ம விற்கிறோம். அதனால் இது வந்து ரொம்ப ஒரு 10 to 15 பக்கெட்ஸ் வந்து நம்ம டெய்லி இங்கே சேல் பண்ணிட்டுருக்கோம். வீக்கெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு 20 பக்கெட்ஸ் போயிடும். பெரம்பூர் சரௌண்டிங்கில் வந்து ஒரு சில ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க வந்து ஃப்ரைட் சிக்கன்ஸ்க்கு வந்து ஃபேமஸ் கிடையாது, அவங்க பிரியாணி ஃபேமஸ். ஆனால் அங்கே வந்து ஃப்ரைட் சிக்கன்ஸ் விற்பாங்க, ஆனால் அந்தளவுக்கு ஃபேமஸ் இல்லை. நம்ம சைடில் வந்து வியாசர்பாடி சைட்லையும் பெரம்பூர் சைட்லையும் இதுதான் ஃபஸ்ட்டு C2 சிக்கன். நல்ல ஒரு வெல்கமிங், எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, பப்ளிக் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாருக்குமே ரெகக்னைஸ் ஆகுது. C2 சிக்கனோட பிராண்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இந்த C2 சிக்கனோட மசாலாவோட டேஸ்ட் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இங்கே சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட் தான் வரும், நீங்கள் வேறு எந்த அவுட்லெட் போய் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் அதே டேஸ்ட் தான் வரும். அதனால் மக்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிருது இந்த டேஸ்ட் இப்படி தான் இருக்கும். அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து முன்னாடியே அவங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இப்படி போனால் இந்த டேஸ்ட் கிடச்சிரும். அதுவே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். நான் ஃபர்ஸ்ட் டே வந்து காம்போஸ் தான் கொடுத்தேன். காம்போஸில் வந்து நம்ம எவ்வளோக்கு மெட்டீரியல் நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த காசு ரிட்டர்ன் வந்தாலே பெரிய விஷயம் தான். ஏன்னா நம்ம எல்லாமே ரொம்ப ஆஃபர்ஸில் தருவோம், 69 ஆஃபர் 39 ஆஃபர் அந்த மாதிரி ஆஃபர்ஸில் தரும்போது நம்ம அன்னைக்கு ஃபஸ்ட் நாள்ன்றதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. நான் செகண்ட் டேலேருந்து வந்து நீங்கள் எப்படியா இருந்தாலும் மெனு சேஞ்ச் பண்ணுவீங்க. அந்த டேஸ்லேருந்து நீங்கள் உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் சரௌண்டிங் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு மெனுஸ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ உங்கள் மெனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் எடுக்கலாம். நான் வந்து டெய்லி ஒரு 2Kலேருந்து 2.5K வரைக்கும் நான் சேவிங்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பேலன்ஸ் பண்ணி வந்து ரொட்டேஷன் போடுவேன். 2.5K வந்து நான் டெய்லி சேவிங்ஸ், ஏன்னா ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, லேபர் கண்டிப்பாக நான் இது வந்து பண்ணிக்கிட்டே தான் வரணும். ஸ்டார்டிங் எடுத்த உடனே யாராலையும் அச்சீவ் பண்ண முடியாது. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையாக தான் கொஞ்ச நாள் கண்டிப்பாக பொறுமையாக தான் இருக்கணும். இது 1 by 1 எல்லாருக்கும் தெரிய தான் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ரீச் ஆகணும். இது ஃபஸ்ட்டு ரீச் ஆச்சுன்னா தான் அதுக்கப்புறம் எல்லாருமே 1 by 1 வருவாங்க. இப்போ எல்லாருமே 1 by 1 வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எங்களோட டைமிங்ஸே வந்து ஈவினிங் 3 to நைட் 11:30 தான் வச்சுருந்தோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கோம். எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் மதியானம் ஸ்டார்ட் பண்ணல? அப்போ நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் லீவு, அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் அவங்க லஞ்ச் டைமுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் ஒரு 11 o'clock போல் ஓப்பன் பண்ணுவோம். இப்போதைக்கு ஒரு சம்மர் சீசன், இது லீவ் டைம்ன்றதுனால நாங்கள் ஈவினிங் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி இதே வந்து நம்ம மார்னிங்கும் ஓப்பன் பண்ணிட்டு இதே சேல்ஸ், இப்போ நம்மளோட பீக் டைமே வந்து 6 to 9:30 தான். இந்த 3.5 hours தான் வந்து நமக்கு சேல் டைமே. அதுக்கு முன்னாடியே இருக்காது, அதுக்கு பின்னாடியே இருக்காது அவ்வளோவா சேல்ஸ். 6 to 3:30 நம்ம வந்து 5,000 கவர் பண்ணிடலாம். இப்போ அந்த 5,000 கவர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நமக்கு கொஞ்சம் சேல் ஆச்சுனாலும் பின்னாடியும் சேல் ஆச்சுனாலும் இது கவராக ஒரு 6,000 வந்துடும். அப்போ வந்து திருப்பி நம்ம 3,500 நம்மளோட ரொட்டேஷன்ஸாகவே இருக்கும். இப்போ இதுவே நம்ம ஆஃப்டர்நூன் ஓப்பன் பண்ணோம்னா இதே ரெண்டு மடங்காக சேல் ஆகும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் வரும், ப்ராஃபிட்டும் நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற ரேடியன்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம சரௌண்டிங் பிபி ரோடு, எபினேசர் ஸ்கூலு, ரிலையன்ஸ் ஃப்ரெஷ், பெரம்பூர் ரேவதி. இந்த பெரம்பூர் ரேவதி ரோட்லேருந்துலாம் நிறைய பேர் நம்ம இந்த சைடு தான் வருவாங்க. இப்போ வியாசர்பாடி ஜீவா ஸ்டேஷன் இந்த சைடு ஃபுல்லாக வியாசர்பாடி மார்க்கெட் தான் ஆளுங்க தான் ஃபுல்லாக. நம்ம சராசரி மக்கள் கீழேருந்து மேல்படி மக்கள் எல்லாரும் இங்கே வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. C2Cயில் வந்து எனக்கு எல்லா சப்போர்ட்ஸும் கொடுத்தாங்க. ரமேஷ் சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ரேவன் சார் வந்து எனக்கு ஃபோனில் தான் சப்போர்ட் பண்ணார் எல்லாமே. ரமேஷ் சார் வந்து என் கூடயே இருந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்தார். ரேவன் சார் வந்து சாண்ட்விச் போடுறதுக்கு கூட நான் வந்து 2.5 lakhs பேக்கேஜ் தான் எடுத்தேன். என்கிட்ட வந்து 4 lakhs கிடையாது, அதனால் 2.5 lakhs பேக்கேஜ் எடுத்தேன். அதுலேயே வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கொடுத்தாரு. நம்ம ஷாப் வந்து ஸ்டீஃபன்சன் லேனு, வியாசர்பாடி ஜீவா ஸ்டேஷனோட ரோடு ஆப்போசிட் ரோடுன்னு சொல்லுவாங்க, ஸ்டீஃபன்சன் லேன். இந்த லேனில் வந்து ஸ்ரீவித்யா மந்திர் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் ரெண்டுமே இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே தான் நம்மளோட ஷாப்போட லொக்கேஷனு. நம்மளோட ஷாப்போட டைமிங்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் 1:30 நைட் 11:30 வரையும் நம்ம டைமிங்ஸ் வச்சுருக்கோம். நம்ம இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஜூன்லேருந்து நம்ம வந்து மார்னிங் 11 o'clock கூட நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஏன்னா அவங்களுக்கும் லஞ்ச் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எல்லாமே செஞ்சு ரெடி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக. இப்போதைக்கு நம்ம வந்து 1:30 நம்ம 11:30 வரையும் நம்ம ஓப்பன்